ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் லண்டன் மகேஷ். இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, டோட்டனம் கோர்ட் ரோட்ல இருக்க ஒரு சில ஐகானிக் பிளேஸ்லாம் வந்து பார்த்து அதில் இருக்க ஒரு என்ஜாயபிள் என்னென்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் சாரி திஸ் ஃபைன் ஆல்ரெடி இந்த சாம்சங் பில்டிங் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருப்பேன். பட் அப்போ வந்து அதோட டீட்டெயில் வந்து ஃபுல்லாக கொடுக்கல. பட் இன்னைக்கு சேம் அதே பிளேஸில் வந்திருக்க. இப்போ வந்து ஒரு சம்திங் ஆட் போயிட்டு இருக்கு. அதாவது நைட் மைண்டுன்ற மாதிரி ஒரு ஆட் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு என்னென்ன அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ உள்ளே போய் பார்ப்போம். பிரைன் அண்ட் சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக அது பண்ணியிருக்காங்க. வியூ நல்லா கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டோட வியூ யூடியூப் வீடியோ மாதிரியே எடுங்க. ஸோ இந்த ஒரு பாட்டுக்காக தான் ஃபுல்லாக இவ்வளோ பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டும் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட எக்ஸாக்டான பாட்டு எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் வந்தேன், உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கண்டென்ட் மாதிரி கொடுக்குறேன். ஓகே, நான் இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குறேன். மேபி வீட்டுக்கு போயிட்டு நான் இதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறேன். ஓகே ஓகே இதுக்குள்ள போயிட்டு இருக்க அட்வர்டைஸ்மெண்ட் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அதே மாதிரி புதுசா இங்க ஒரு விஷயத்த பார்த்தேன். என்னன்னா, இந்த சேலஞ்ச் கேம்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல இந்த பீச் சைட்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு மாதிரி தொங்கி இது பண்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேம் ஒன்று போயிட்டு இருக்கு. த பார் ஸ்பின் 90 செகண்டுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 90 செகண்டோட மேட்டர் என்னடான்னா, வின் பண்ணா வந்து 100 பவுண்ட், ஃபீஸ் வந்து 10 பவுண்டு கேட்குற மாதிரி. விச் மீன்ஸ் 10 பவுண்டுன்றது நம்ம ஊரு காசுக்கு வந்து ஒரு 1200 வச்சுங்க. பட் வின் பண்ணாங்கன்னா 100 பவுண்டு. எக்ஸாக்டா 90 செகண்ட் வின் பண்ணான்னா 100 பவுண்டு. நம்ம ஊரு காசுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 12,000. ஒரு 1.5 நிமிஷம் நம்ம அந்த புல்பார்ல சேலஞ்ச் பண்ணடான்னா நமக்கு அந்த காசு கிடைக்கும். பட் நான் வந்த வரையும் மேக்ஸிமம் ஒருத்தர் 2 பேர் வராங்க, எல்லாம் ஃபெயிலியர் தான் ஆகி போறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் வேற யாராவது வின் பண்றாங்களா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம நேரத்துன்னு பார்த்து ஒருத்தர் வந்திருக்காங்க. சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. 10 செகண்ட் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் அவரோட இது என்னன்னு. ஐ திங்க் ஸ்டாமினா கொஞ்சம் கூட தான், ஓரளவுக்கு அப்படி போயிட்டு இருக்காரு. ஸோ பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தான். 40 செகண்ட் போயிட்டாருயா. இன்னொரு 40 செகண்ட். வேற மாதிரி சாரி, இப்பதான் 40 செகண்ட். ஒரு நிமிஷம் தான் டச் பண்ண போறாரு. போயிட்டாரு. இன்னும் ஒரு 30 செகண்ட் பிடிச்சிருந்தாரு, அவர் கையில ஒரு 12,000 கிடைச்சிருக்கும். 100 பவுண்ட் மிஸ் பண்ணிட்டாரு. 10 பவுண்ட் ஸோ ஆகாதா? ஓகே, இன்னொருத்தரும் வெற்றிகரமா போயிட்டு இருக்காரு. ஒரு 10 செகண்ட் தான் போயிருக்கு. பாப்போம். திங்க் 20 செகண்ட். எங்க என்னோட கேமராமேனா காணும்? இங்க இருக்காரு. சரி, அடுத்து நல்ல ட்ரைங்க. ஆக்சுவலா 40 செகண்ட். இன்னொரு விஷயம் என்னடான்னா, அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுனால அது வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கு. பட்டுன்னு கீழே விழுந்துருது. நான் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுது அதுதான். ஐ திங்க் இவரும் ஒரு 50 செகண்ட் கிட்ட போயிட்டாரு. ஓ காட், எல்லாமே அந்த ஒரு நிமிஷத்துக்கிட்ட போயிட்டு இது பண்றாங்க. மேபி 1 மினிட்னா நிறைய பேர் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துமே ஒரு 5-6 பேருக்கு மேல பார்த்தேன். பட் எல்லாருமே லூசர் தான். எனக்கு தெரிஞ்சு வந்து 100 பவுண்ட் வின் பண்ணிட்டு போன கூட அங்கிருந்து அவர் வந்து ஒரு 100 பவுண்ட் மேல எடுத்திருப்பாரு. ஜஸ்ட் அந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு 10 பவுண்ட் போது கூட ஒரு 20-30 மினிட்ஸ்லயே கிட்டத்தட்ட ஒரு 100 பவுண்ட் சம்பாதிச்சிருப்பாரு. ஓகே, எனிவே அடுத்து அருண் தான் கேட்டேன். பட் அருண் வந்து இப்போ கொஞ்சம் ஜிம்முக்கு போறதுனால பாடி கொஞ்சம் டயர்டா இருக்குன்ற மாதிரி சொன்னாரு. இல்ல, அருணை இறக்கி விட்டு கொஞ்சம் பார்த்துருப்பேன். ஓகே, பார்ப்போம். இந்த ஏரியால இருக்க ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணோம். பட் மேக்சிமம் வந்து இந்த ஏரியால இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. எக்ஸாக்டா இந்த டோட்டனம் கோர்ட் ரோட்ல இந்த மாதிரி ஒரு ரிச்சா
இது சம்திங் ஒரு சில ஹைலைட்டான மேட்டர்லாம் இருக்குது. போக போக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே என்ன புதுசாக நல்லா இருக்கும் அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்த வரையும் எல்லாம் எந்த பக்கம் பார்த்தாலும் கிளப் அண்ட் பப் அந்த கான்செப்ட் மட்டும் தான் இங்கே நிறையவே இருக்குது. ஸோ சரக்கு அடிக்கிறவங்களுக்குலாம் மேபி இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னே சொல்லலாம். ஒரு சில பப் அண்ட் கிளப்புமே இது பண்ணுறேன். இந்த நாட்டில் இந்த கல்ச்சர் வந்து வெரி காமன் தான். அதுவுமே ஒரு சில சூப்பரான பிளேஸ்லாவும் நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அதுவுமே வந்து ஒரு கிளப் அண்ட் பப் மாதிரி தான், ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டில் அங்கே பார்த்தாலும் அங்கேயும் ஒரு கான்செப்ட் அந்த பப் அண்ட் கிளப் மாதிரியே தான் இருக்குது. ஓகே, இந்த ஊர் பஸ் எல்லாருக்குமே தெரியும், அது நான் புதுசா காமிக்கணும் இல்லை. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சம்திங் ஏதோ நியூவா இருக்கு, பட் நவ் இப்போ க்ளோஸ்ல இருக்கு அன்பார்ச்சுனேட்லி. ஸோ வேற ஏதாவது பார்ப்போம். க்ளோஸ்ல இருக்கு. யா, இந்த ஏரியால பஸ் டிராபிக் ஆகுதுங்க. இங்க புக்ஸ் வாங்குற ஒரு ஸ்டோர் இது, ஃபைலர்ஸ் சம்திங். ஓ சாரி, ஓகே. ஓ புக்ஸோட ஒரு இதெல்லாம் இருக்கு. யா, நம்ம ஊர்ல மேக்ஸிமம் இந்த ஒயின் ஷாப் சம்திங் அது எங்கேயோ பார்த்துருப்போம். பட் இந்த ஏரியாவில் கவர் பண்ணும்போது இந்த ஒரு தெருவே ஃபுல்லாக வெறும் பப்பு கிளப் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்களாம் லைனில் நிற்கிறாங்களா, எதுவும் ப்ராடக்ட் வாங்கலாம் இல்லை, ஜஸ்ட் கிளப்புக்கு என்ட்ரி ஆகிறதுக்காக க்யூவில் நிற்கிறாங்க. ஸோ லைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த எண்டு வரி இருக்குது, காரோட டிராஃபிக் அந்த எண்டு வரி இருக்குது. லெஃப்டில் பார்த்தாலும் ஃபுல்லாக லைனாக ஒரு இதுவாக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து சாரி கார் ஒன்று வருது, எல்லாம் என்ட்ரி டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு சாட்டர்டே இல்லை, ஸோ சாட்டர்டே வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரைடே சாட்டர்டே டைமில் வந்து நிறைய பார்ட்டி பண்ணுவாங்க. இவங்களோட கல்ச்சர் வந்து மேக்ஸிமம் இந்த வீக்கெண்டு தான். வருஷம் ஃபுல்லாக விச் மீன்ஸ் சாரி அந்த வீக் ஃபுல்லாக ஒர்க் போனாலும் அந்த வீக்கெண்டு தான் இவங்க வந்து பார்ட்டி பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எல்லா நாளும் பார்ட்டி தான் எல்லாரும் நம்ம ஊரில் இருக்கவங்க. பட் இங்கே வந்து அந்த வீக்கெண்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து அதுக்குன்னு ஒரு நைட், அதாவது இங்கே ஒரு நைட் லைஃபே கொஞ்சம் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களாம் டீ கொடுக்கறதுக்காக பெரிய க்யூவாக நிற்குது. ஃபுல்லாக டிராஃபிக்காக ஆகிட்டு இருக்கு, நிறைய காருங்க அப்படியே இது பண்ணி நிற்குது. ஸோ உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மெனு லிஸ்ட் மாதிரி அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ நமக்கு இது ஹேபிட் இல்லை, ஸோ நம்ம இதுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறது இல்லை. ஸோ நம்ம வேற ஒரு கான்செப்டை பார்க்க போவோம். இந்த ஸ்ட்ரீட் வந்து எஸ்பெஷலி வந்து இந்த டோட்னம் கோர்ட் ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டாக அந்த ஓல்டு கேம்பன் ஸ்ட்ரீட் அங்கே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்க. அதுதான் போஸ்ட் கோடு W1 தான். ஸோ இதில் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே குடிமக்கள் அனைவருக்கும் குடிமக்கள் நாட் குடிமக்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த இடம் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஸ்பாட்டு, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி டோட்னம் கோர்ட்ல ஹாரி பாட்டர் பில்டிங் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு எக்ஸாக்டா எந்த இடம் தெரிஞ்சிருக்காது, பட் இதுதான் அந்த ஹாரி பாட்டரோட எக்ஸாக்ட் பில்டிங். ஸோ இங்க கொஞ்சம் நல்லா வேற மாதிரி வைபா இருக்கு. கம் க்ளோசர்ல போவோம். ஸோ இங்க இந்த ரிக்ஷா சம்திங் எல்லாம் ஓகே. ஃபைனலாக இந்த லைனில் இருக்க ஒரு அதுதான் இந்த ஹாரி பாட்டர் பில்டிங். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஓப்பனிங் டைம் கேட்டால் இது 12 to ஆஃப்டர்நூன் 12 to நைட்டு 9:30 மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் உள்ளே என்ட்ரி ஆகணும்னா டிக்கெட் எடுக்கணுமா, பட் நம்ம இன்னும் எடுக்கல. அந்த ரைட்டில் வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ நம்ம கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால இப்போ இங்கிருந்து எக்ஸிட் ஆக போகிறோம். மேபி இது லாஸ்ட் கிளிப்பாகவும் இருக்கலாம். ஸோ அப்கமிங் டேஸில் நான் ஒரு சில நிறைய வீடியோவோ போடுறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் கொடுத்து லைக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இது என்னோட டே பை டே வீடியோ. மேபி இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா இன்னும் அப்கமிங் டேஸ்லையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுப்பேன். ஓகே, தேங்க்யூ டு யூ ஆல்.